Pension is neither a bounty nor a matter of grace depending upon the sweet will of employer, nor an ex gratia payment. It is a payment for the past service rendered. It is a social welfare measure rendering socio-economic justice to those who, in the heyday of their life, ceaselessly toiled for the employer on an assurance that in their old age they would not be left in the lurch. சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதியாக இருந்த திரு ஒய் சந்திரசூட் அவர்கள் வழங்கிய பென்ஷன் குறித்த முக்கியமான தீர்ப்பு. பென்ஷன் என்பது பிச்சை காசு அல்ல, கருணை கொடை அல்ல, சப்சிடி அல்ல. அது தொழிலாளி அவர்களது வாழ்நாளில் செய்த சேவைக்கான, வேலைக்கான, அவர்களை இறுதி நாட்களில் பாதுகாப்பதற்கான ஒரு கட்டணம், உழைப்புக்கான ஒரு கட்டணம். அது அவர்களது உரிமை. அது கருணை தொகை அல்ல. பென்ஷன் கருணை தொகை அல்ல. இது உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கூடிய தீர்ப்பு. பென்ஷன் என்பது நமது உரிமை என்பது உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கூடிய தீர்ப்பு. தொடர்ச்சியாக புதிய பென்ஷன் திட்டத்தை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களை அனைத்து தொழிற்சங்கம் போராடியது. ஏஆர்எஃப், என்எஃப்ஐஆர் 2004ஆம் ஆண்டு புதிய பென்ஷன் வந்தபொழுது அதை ஆதரித்தார்கள், வரவேற்றார்கள். ஏஆர்எஃப் தலைவர் முராமுல் புரோஹித் அவர்கள் என்பிஎஸ் ட்ரஸ்டியாகவே, பிஎஃப்ஆர்டி ட்ரஸ்டியாக பதவியில் இருந்தார். அவரது காலம் முடியும் வரை, டென்னூர் முடியும் வரை ட்ரஸ்டியாக செயல்பட்டார். 2011 பிறகுதான் ஏஆர்எஃப், என்எஃப்ஐஆர் என்பிஎஸ் எதிர்த்து களத்தில் இறங்கினார்கள். நாடு முழுவதும் என்பிஎஸ்க்கு அனைத்து மத்திய அரசு ஊழியர்களும் மாநில அரசு ஊழியர்களும் ஒன்றாக இணைந்து மாபெரும் போராட்டங்களுக்கு விளைவாக தொடர்ச்சியாக என்பிஎஸ் போராட்டம் என்பது விவாத பொருளாக மாறியது. அதன் விளைவாக அரசு பணியக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டது. மாநில அரசாங்கங்கள் கிட்டத்தட்ட 5-6க்கும் மேற்பட்ட மாநில அரசாங்கங்கள் என்பிஎஸ் ரத்து செய்து ஓபிஎஸ் திரும்பியிருக்கிறது. ஆந்திர அரசாங்கம் ஜிபிஎஸ் என்ற திட்டத்தை கொண்டு வந்தது. அது தற்போது மோடி அரசு அறிவித்திருக்கக்கூடிய யூபிஎஸ்ஐ விட மேலானது என்று சொல்லக்கூடிய நிலைமை உள்ளது. எஸ்ஆர்எம்யூ ஜிபிஎஸ் வேண்டும், ஜிபிஎஸ் வேண்டும், இறுதிக்கட்ட போராட்டம் என்று போராடினார்கள். ஆனால் அந்த ஜிபிஎஸ் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச சலுகைகள் கூட இந்த யூபிஎஸ் மோடி அரசு கொடுக்கவில்லை. ஆனால் ஏஆர்எஃப், என்எஃப்ஐஆர் தலைவர்கள் மோடி அரசு எதிர்த்து வாய் திறக்காமல் அதை வரவேற்று வந்திருக்கிறார்கள். மோடி அரசு தற்போது அறிவித்திருக்கக்கூடிய யூபிஎஸ், இந்த யூபிஎஸ் ஜிபிஎஸ்ஐ விட மிகவும் மோசமான திட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திர அரசாங்கத்தின் ஜிபிஎஸ் திட்டம் தான் வேண்டும் என்று, வேண்டும் ஜிபிஎஸ் என்று எஸ்ஆர்எம்பி போராட்டங்கள் நடத்தியது, இறுதிக்கட்ட போராட்டம் என்று கூறியது. ஆனால் ஜிபிஎஸ்ஸில் கடைசி 10 வருட சர்வீஸ் இருந்து அந்த 10 வருட சர்வீஸ் கூட 50% கடைசி மாத சம்பளத்திலே பென்ஷனாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த ஜிபிஎஸ்ஸில் 60% பணத்தை ஓய்வு வரும்பொழுது தொழிலாளி தன்னுடைய பிஎஃப்ஆர்டி அக்கௌண்டிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். 40% ஆனுவட்டியில் போடப்படும். ஆனால் அந்த திட்டம் என்பது இந்த அறிவிக்கப்பட்டுள்ள யூபிஎஸ் இல்லை. ஆனால் ஏஆர்எஃப், என்எஃப்ஐஆர் எதிர்ப்பை தெரிவிக்காமல் அதை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறது. தோழர்களே, யூபிஎஸ்ஐ பொறுத்தவரை 50% பேசிக் பிளஸ் டிஏ வழங்கப்படுகிறது. குடும்ப பென்ஷன் 60% பென்ஷன், 50%-ல் 60% குடும்ப பென்ஷன். ஆனால் ஓபிஎஸ்ஸில் உள்ளது போல் வாரிசுகளுக்கு கிடையாது. விடோ டாட்டர், டைவர்ஸ் டாட்டர்ஸ், இன்வாலிட் டிசபிள் சன்ஸ் போன்றவர்களுக்கு கிடையாது. அதே போல் ஜிபிஎஸ்ஸில் கொடுக்கப்பட்ட அந்த 60% ஓய்வு பெறும்போது இருக்கக்கூடிய பணம் என்பிஎஸ்ஸிலும் உண்டு. என்பிஎஸ்ஸில் மாதம் 10% பேசிக் அடிப்படை சம்பளம் டிஏ பிடிக்கிறார்கள். ஓய்வு பெறும்போது 60% தொழிலாளிக்கு ஒப்படைப்பார்கள், எடுத்துக்கொள்ளலாம். 40% ஆனுவிட்டி ஸ்கீமில் போடப்பட்டு டிவிடெண்டாக பென்ஷன் வழங்கப்படும். ஆனால் யூபிஎஸ்ஸில் அதற்கு பதிலாக லம்சம் அமௌண்ட் என்று கூறி 5 மாத சம்பளத்தை வழங்குவார்கள். 25 வருஷ சர்வீஸ்க்கு 5 மாச சம்பளம். ஒரு தொழிலாளி 30 வருஷம் சர்வீஸ், அது 50 லட்சம் ரூபாய், அவருக்கு மாசம் 10% டிஏ பேசிக்ல பிடிக்கல, 50 லட்சம் ரூபாய் பிஎஃப்ஆர்டி அக்கௌண்ட்ல சேர்த்துன்னு சொன்னாக்கா அவர் ரிட்டையர் ஆகும்போது என்பிஎஸ்ல சுமார் 30 லட்சம் ரூபாய் கையில் பெறுவார். ஜிபிஎஸ்ல 30 லட்சம் ரூபாய் பெறுவார். ஆனால் இந்த யூபிஎஸ்ல அந்த 30 லட்சம் என்பது கொடுக்கப்படாது. அரசாங்கம் அதை எடுத்துக்கொள்ளும். அதற்கு பதிலாக லம்சம் பேமெண்ட் என்ற அடிப்படையில் 5 மாச சம்பளத்தை பேசிக்கோட தருவாங்க. 7 லட்சமோ 8 லட்சத்துக்குள்ளேயே இருக்கும். அவ்வளவுதான். இதான் யூபிஎஸ். அதுக்கு தொழிலாளி புறா எங்களுக்கு என்பிஎஸ் போதும், இந்த யூபிஎஸ் வேண்டாம் என்று சொல்லி ஓடக்கூடிய நிலைமை ஏற்படும். காரணம், இந்த யூபிஎஸ்ஸில் வித்ரா கிடையாது. என்பிஎஸ்ஸில் 3 முறை வித்ராவா செஞ்சான். இந்த யூபிஎஸ்ல வித்ராயல் பெனிஃபிட் கூட கிடையாது. ஆக இந்த யூபிஎஸ் என்பது எதற்காக கொண்டு வரப்பட்டது? இதை எப்படி இந்த சங்கங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன? ஆகவேதான் ரெஸ்டோர் ஓபிஎஸ் என்பதால் அனைத்து தொழிற்சங்களுடைய கோரிக்கை. 10 மாதம் சம்பளத்திலே 10% பிடித்தம் இல்லாமல், டிஏ என்பது பிடித்தம் இல்லாமல் ஓபிஎஸ்ஸில் பென்ஷன் கொடுக்கப்படுகிறது. வாரிசுகளுக்கு பென்ஷன் உண்டு. ஓய்வு பெறும்போது கம்யூட்டேஷன் என்பது உண்டு. இந்த ஜிபிஎஸ்லோ, யூபிஎஸ்லோ, என்பிஎஸ்லோ பென்ஷன் கம்யூட்டேஷன் என்பது கிடையாது. ஆக இந்த ஃபேமிலி பென்ஷன் என்பதும் வாரிசுகளுக்கு இதில் கிடையாது. ஆனால் ஓபிஎஸ்ஸில் உண்டு. ஆக ஓபிஎஸ் என்பது அனைத்து இடங்களும் பலமானது.
அரசாங்கம் பங்கு சந்தையில் முதலீடு செய்திருக்கக்கூடிய சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் PFRD மத்திய மாநில அரசு ஊழியர்கள் பணம் 99 லட்சம் தொழிலாளர்களுடைய பணம் என்பது 10 லட்சம் கோடி பங்கு சந்தையில் இருக்கு. அதை வித்ரா பண்ண அரசுக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் யூபிஎஸ்ல 18.5% கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் ஏற்றிருக்காங்க. அதனால தொழிலாளிக்கு என்ன லாபம்? தொழிலாளி வித்ரால் பண்ண முடியாது. யூபிஎஸ்ல அவருடைய பணத்தை நீ 18% கவர்மெண்ட் பங்கு போட்டு யாரு கொடுப்ப? கார்பரேட் கொடுக்கறதுக்காக நீ ஏற்றிருக்க. தொழிலாளிக்கு எந்த லாபம் இல்ல. அதை பெடரேஷன் ஏற்றிட்டு இருந்தது எப்படி கரெக்ட்? இந்த யூபிஎஸ் என்பது வரலாற்று வெற்றி என்று அவர்கள் கூறுவதை தொழிலாளர்கள் மன்னிக்க மாட்டார்கள்.